மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே மேமாத்தூர் கிராமத்தில் உள்ள பெட்ரோல் விற்பனை நிலையத்தில் 2 இருசக்கர வாகனங்களுக்கு பெட்ரோல் போட்டுவிட்டு பணம் தராமல் செல்ல முயன்ற கும்பல் பணம் கேட்ட பொன்மணி என்ற பெண் ஊழியரையும் வினோத்குமார் என்ற நிலைய மேலாளரையும் தாக்கியுள்ளது. சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை நடத்திய செம்பனார் கோவில் போலீசார் 2 சிறுவர்கள் உள்பட 5 பேரை கைது செய்து மற்றொருவரை தேடி வருகிறார்கள். நான் மேமாத்தூர் பெட்ரோல் பங்க்ல வேலை பார்க்குறேன். எனக்கு மேமாத்தூர் சொந்த ஊர் அதே தான். அந்த வேலை 3 வருஷமா அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதுவரை எந்த பிரச்சனையுமே இருந்தது கிடையாது. நாங்கள் நல்ல முறையாக தான் வேலை பார்க்கோம். காலைல 9 மணிக்கு வருவோம், 7 மணிக்கு போவோம் ஷிஃப்ட் முடிஞ்சு. அன்னைக்குங்கிறனா அவன் எப்போ வந்தாலுமே அவன் நிறைய ரெகுலராக வர பையன்தான். எப்போ வந்தாலுமே போதையிலேயே வருவானுவோம். எந்த நேரமும் வந்துட்டு பெட்ரோல் போட்டுக்கிட்டு லேட்டாக தான் காசு கொடுப்பானுவோம். அதே மாதிரி அன்னைக்கும் ஒரு நாள் செஞ்சானுவோம். சரி லேட்டாக தருவானுன்ட்டு பெட்ரோலை போட்டு விட்டு உட்கார சொன்னோம். உட்காந்துட்டு காசு கேட்டதுக்கு தரேன்கான்னு சொன்னேன். சரி கொடு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துருந்தேன். கொஞ்சம் லேட்டாக 4-5 வண்டி போட்ட பிறகு கொஞ்சம் லேட்டாக வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டானுவோம். கிளம்பினோன்னே நான் என்ன செஞ்சேன், தம்பி நில்லு அப்படின்னு சொன்னேன். திரும்பி பார்த்தாங்க. திரும்பி பார்த்து காசு கொடுக்காம போறப்பா காசு கொடுத்துட்டு போ. எங்களுக்கு சம்பளம் 350 ரூபா தான். அந்த 350 ரூபாயை நீ எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா நாங்கள் பொழுதுக்கு நின்று எங்களுக்கு என்ன புண்ணியம் அப்படின்னு சொல்லி கேட்டோம். காசு கொடுக்க முடியாது என்ன பண்ணுவ அப்படின்னு ரொம்ப பேசணும். என்ன தம்பி காசு கொடுக்க முடியாதுன்னு நான் கேட்டேன். காசு கொடுக்க முடியாதுன்னு கேட்டால் கொடுக்க முடியாது என்ன பண்ணுவ, உன்னால முடிஞ்சதை பார்த்துக்க அப்படின்னு சொன்னோம். நீ காசு கொடுத்துட்டு தான் போகணும்னு சொன்னோம். அடுத்தது எங்கள் மேனேஜர் வந்தாங்க. மேனேஜர் வந்தோடனே அவங்களும் கேட்டாங்க காசு கொடுத்துட்டு போ தம்பின்ட்டு. காசு கொடுங்க தம்பின்னு சொன்னோன்னே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களையும் தள்ளி விட்டோன்னா அவங்க சாருக்கு ஓனருக்கு ஃபோன் அடிக்க போயிட்டாங்க. போன பிறகு அவங்கள பின்னாடியே துரத்திக்கிட்டு போய் அவங்களையும் அடிச்சு போட்டு என்ன சத்தம் கேட்குதுன்ட்டு நான் வண்டியை நிறுத்திட்டு நான் போனேன். போயிட்டு நான் காசு தான் கேட்டேன். அவங்கள கூட நான் போய் பார்க்கல, அவங்கள அடிச்சது கூட நான் பார்க்கல. நான் போய் பெட்ரோல் போட்ட காசு கொடு தம்பி அப்படின்னு சொல்லி வண்டியில் உட்காந்துருந்தான். இன்னொருத்தன் 2 வண்டிக்கு போட்டேன். அந்த வண்டியில இன்னொருத்த வண்டியில உட்காந்துருந்தவன்ட்ட காசு தான் கேட்டேன். காசை கொடுத்துட்டு போதும் அப்படின்ட்டு. காசு இல்லைன்னு சொல்லிட்டு இன்னும் அவன் சரி கருப்பு சட்டை போட்டவன் காசு தரேன்னு சொன்னான். இன்னொருத்தன் வெள்ளை சட்டை போட்டுட்டு உள்ள உட்காந்துருந்தவன் வண்டி மேல உட்காந்துருந்தவன் காசு இல்ல மச்சான்னு சொல்லிட்டு சைடா சிரிச்சான். சிரிச்சதுனால நான் சுத்தமா காசு இல்லாத நீ எதுக்கு பெட்ரோல் போட வர, நாங்க கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோம், பொழுதுக்கும் நின்று நிலகால மேல நின்று வேலை பார்க்குறோம், எதுக்கு காசு இல்லாத நீ பெட்ரோல் போட வரேன்னு சொல்லிட்டு வண்டி சாவியை பிடுங்கிட்டேன். வண்டி சாவியை குடிக்கலன்னு எங்களை அவ்வளோ அடி அடிச்சிருக்கான். நாங்கள் எங்களை தள்ளி விட்டு வண்டி சாவி கொடுன்ட்டு எங்களை அவ்வளோ அடி தள்ளி விட்டு எல்லாத்தையுமே தள்ளி விட்டு எங்கள் வீட்டுக்காரங்க எதர்ச்சா வந்தாங்க பாருங்க, அவங்களையும் தள்ளி விட்டு அவங்களையும் அடி கேமரா பார்த்துருப்பீங்க. அங்கே அவ்வளோ அடி அடிச்சு போட்டுட்டு அவனை விட்டு கிளம்பிட்டானுங்க. வண்டி சாவி கொடு வண்டியா சாவி யார் பேர் அவனு பேர்லாம் தெரியாது. ஆனால் ரெகுலராக வரும். 300 ரூபாய்க்கு போட்டானுவோம். ஒரு வண்டி 300 ரூபாய், ஒரு வண்டி 50 ரூபாய்க்கு. மொத்தம் 6 பேர் வந்தானுவோம். 6 பேர்ல இருந்து 4 பேரும் எங்களை அடிச்சானுவோம். 2 பேரும் மட்டும்தான் விலைக்கு விட்டானுவோம். போன்ட்டு புரியல. 6 பேருமே போதையில தான் இருந்தானுவோம். எல்லாருமே ஃபுல் போதை. கொஞ்சம் கூட குறைச்ச நான் போட மாட்டேன், ரொம்ப நேரமா போட மாட்டேன். அவன் என்ன போதை இது பண்ணியிருந்தான்னு தெரியல. அந்த போதை முதல்ல இது பண்ணணும். போதை போட்டுட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணணும். எங்களுக்கு நெஞ்சில அடி, நெஞ்சை தள்ளி விட்டதுனால மூச்சே விட முடியல என்னால. அப்புறம் அதிகமா படபடப்பு மூச்சு விட முடியாத என்னால எனக்கே தெரியல. இங்க கொண்டு வந்து ஜிஹெச்ல கொண்டு வந்து என்ன சேர்த்திருக்காங்க, தெரியவே இல்லை. அப்புறமா ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு 2 மணி நேரம் கழிச்சுதான் எனக்கே முழிப்பு வந்தது. 6:30ல இருந்து ஒரு 7 மணிக்குள்ள. நேத்து இல்ல நேத்து நைட்டு சாயந்தரம் 6 மணிக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.